குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சவுடு. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு சவுடு, ஒரு வித்தியாசமான தலைப்பு. படத்தோட இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம், புதுமுக இயக்குனர். தயாரிப்பாளர் பாத்தீங்கன்னா அக்ஷயா மூவி சார்பாக கண்ணன் லட்சுமணன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. பகவதி பாலா இதுல லீட் ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. கண்ணன் லட்சுமணன் தயாரிப்பாளர், இதுல வில்லனா நடிச்சிருக்காரு. மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் அதிகாரியா பகவதி பாலா இந்த பக்கம் வள வந்துகிட்டு இருக்காரு, சில கேஸுகளை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு வேலைக்கு போய் அங்க கொள்ளையடிக்கிற மாதிரியான சில சீக்வன்ஸ் எல்லாம் நடக்குது. இந்த தீரன் அதிகாரம் 3ல தெருவா போய் வரைஞ்சு வச்சுட்டு அவங்க வீட்டுல போய் கொள்ளையடிச்சிட்டு கொலை பண்ணிட்டு வருவாங்களா, அந்த மாதிரி ஒரு குரூப் நிறைய வீட்டுல வேலைக்கு சேர்ந்து கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வில்லன் இந்த கண்ணன் லட்சுமணன் அவர் பாத்தீங்கன்னா பெண்களை கடத்தி பேரம் பேசுறாரு. அவர் எதுக்காக பெண்களை கடத்துறாரு, அவர் போலீஸ்கிட்ட மாட்டினாரா இல்லையா, இந்த வீட்டுல கொள்ளையடிக்கிற கும்பலுக்கும் இந்த பெண்களை கடத்துற கும்பலுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா, இதை போலீஸ் அதிகாரியான பகவதி பாலா எப்படி கண்டுபிடிச்சாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட சவுடு படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கண்ணன் வில்லன் கேரக்டர் நடிச்சவர் ஒரு மிரட்டி இருக்காரு. அவருடைய கேரக்டர் அழகா பண்ணியிருக்காரு. பெண்களை எப்படி கடத்துறது வைக்கிறது, கடத்திட்டு எப்படி அந்த மிரட்டுற தோணி அது எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகவதி பாலா போலீஸ் கேரக்டர் அது ஒரு பக்கம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கும்பல் அவங்களும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஏசி ஜான் பீட்டர் படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும், அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியா இருக்கு. படத்தோட கதை பாத்தீங்கன்னா நல்ல கதை. இதை அழகா ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்காம டக்குன்னு போயிடுச்சு, செகண்ட் ஹாப் போர் அடிக்காம போயிடுச்சு. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அப்புறம் பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வீடை எப்படி பாதுகாத்துக்கணும், பெண்கள் எப்படி என்ன மாதிரியான டயத்துக்கு வேலைக்கு போயிட்டு வரணும், அந்த சோசியல் மெசேஜுக்காகவே இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். குறைகள்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல குறைகள் இருக்கிற மாதிரி தெரியல. இது பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு விழிப்புணர்வு படமா இருந்தாலும் சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்து என்னன்னு கொண்டு போயிருக்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல சில ட்விஸ்டும் இருக்கு, அதை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த சவுடு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, படம் ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த சவுடு படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.